தமிழும் அறமும் வளர தொன்று தொட்டு அறவழியில் பல தொண்டுகளை ஆற்றி வரும் சமணர்களின் வாழ்விடங்கள், அங்குள்ள ஆலயங்கள், பல அறநூல்கள், கட்டுரைகள், ஆலய வழிபாட்டு முறைகளும் ahimsayathrai.com என்ற பிளாக்கில் வலைப்பதிவேற்றம் செய்து வருவது அனைவரும் தெரிந்த உண்மைதான். அதே சமயம் அகிம்சை யாத்திரை என்ற யூடியூப் இணைய மின்தளத்தின் உதவியுடன் பல காணொளிகளும் பதிவேற்றம் செய்து வருகிறேன். அவ்வகையிலே இன்று நாம் காணப்போவது கீழ் இடையாளம் என்ற சமணர் ஆலய காணொளி. இதனை நாம் காணும் முன்பாக சமணர் ஆலயங்கள் தோற்றுவாய்க்கான காரணங்களை அறிய முற்படுவோம். சமணர் ஆலயங்கள் அனைத்துமே சமண பள்ளி, அருகர் ஆலயம், ஜினாலயம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்துமே அக்காலத்திலிருந்து வரும் அருவு திருக்கோயில்களே என்று சொல்லலாம். அறம் பரப்பும் தலங்களே ஆகும். இவை அனைத்தும் மன ஒருமைப்பாடு, நேர்மறை அதிர்வுகள், ஆன்மீக வெளிப்பாடு முதலியவை வளர்ச்சி அடையவே உருவாக்கம் பெற்றவை. அப்போதுதான் அனைவரிடமும் சமநிலை உணர்வு தோன்றி நல் இணக்கத்துடன் தானும் வாழ்ந்து பிறரும் வாழ வழிவிடுவர். இலக்கணத்திற்கு உரிய ஞானியரை மட்டுமே போற்றுதலுக்கு உரியவராக சமணம் கருதுகிறது. அவர்களுடைய ஆலயங்களை அனைவருமே கண்டு தரிசித்து வருகின்றனர். அனைவருக்கும் நல்லதொரு வாழ்வியலை அது அளித்து வருவது உண்மை. செயல் விளைவுக்கான காரணங்களை முற்றுமாக புரிந்து கொண்டவர்களை முழுதுணர் ஞானியாக சமணம் கூறுகிறது. அவ்வகையில் காணும்போது புரிதலின் அடிப்படையில் உயர்ந்து உச்சத்தை தொட்ட சித்தர் மற்றும் அருகர் இருவரே வணங்குவதற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள். சித்தர் என்பது அரகந்தர் நிலையை கடந்து தமது வாழ்நாள் முடிந்து கர்ம மலங்கள் யாவும் நீங்கி உடலை உதிர்த்து ஓய்வு பெற்று முக்தி எனும் நிலையான வீடு பெற்றை அடைந்த ஆன்மாக்கள். உருவமற்ற பிறப்பு இறப்பு அற்ற பரிபூரண ஆன்ம நிலை. அருகர் என வழங்கப்படுவது இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டே எல்லையற்ற தூய அறிவு, அதாவது முழுதுணர் ஞானம் பெற்று மக்களுக்கு அறநெறிகளை போதிக்கும் தீர்த்தங்கரர்கள் அல்லது அருகர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் சரீரத்துடன் இருந்து ஞானம் வழங்கும் உன்னத நிலையில் உள்ளவர்கள். சித்தர் மற்றும் அருகர் ஆகிய உயர்நிலை எய்தியவர்களை கடவுள் மற்றும் இறைவனாக கருதுகிறது சமண வாழ்வியல் தத்துவம். கடவுள் என்றால் கடந்து உள்ளவன் என்பதுதான் பொருள். எல்லா எல்லைகளும் கடந்து இருப்பவர், காலம், இடம், பொருள் ஆகியவற்றை கடந்த ஒரு பரம்பொருள் என்றுதான் அதன் தத்துவங்கள் அந்த காலத்திலிருந்து எடுத்து உரைக்கின்றன. அவ்வகையிலே உலகத்தை படைக்க எவரும் இல்லை என்ற அறிவியலை கூறிய சித்தர் காலம், இடம், பொருள் அனைத்தையும் கடந்த நிலையில் அருவமாக இருப்பதால் அக்கடவுள் போற்றுதலுக்கு உரியவராக காணப்படுகிறார். அதே சமயம் அடுத்த படிநிலையில் உள்ள உச்சநிலை ஞானியரான அருகர் வணங்குவதற்கு அருகதை உள்ளவர். அவர் யார் எனின் தீர்த்தங்கரர்கள் என அழைக்கப்படுபவர்கள். அவரையே ஆலயங்களில் நிறுவி வழிபடுகிறார்கள். ஆலயங்களில் வழிபாட்டுக்குரிய தீர்த்தங்கரர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு வருகிறோம். அவர்கள் தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொன்னால் உத்தமமான மேன்மையான உச்சநிலை ஞானத்துடன் வாழ்ந்தவர்கள். கற்ற அறிவை ஆராய்ந்து அறிந்து முற்றறிவை பெற்றவர்கள். அந்த நிலைக்கு எப்படி செல்வது என்பதை படிநிலையில் பிறருக்கும் எடுத்துரைத்தவர்கள். மனித பிறவியின் துன்பங்களுக்கு காரணமானவை விருப்பு வெறுப்புகள் என்று எடுத்து கூறியவர்கள். அது மட்டுமல்ல, கோபம், பேராசை, அகந்தை ஆகிய அனைத்து குற்றங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவர்கள். நாம் அக்குற்றங்களிலிருந்தும் கடக்கும் வழியை இதமாக எடுத்து கூறியவர்கள். தீர்த்தம் என்றால் கடப்பது, கடக்கும் வழி என்பது பொருள். உண்மை பொருளை அறியாமல் தடுப்பது புரிதலின்மை, ஞானமின்மை என்பதாக கருதி நல்ல புரிதலுக்கான வழிகாட்டுதலை கூறியவர்கள் இவர்களே. நண்பன் மற்றும் எதிரி என்ற பேதமின்றியும் மனிதன் அல்லது பிற உயிரினங்கள் என்று பாகுபாடின்றியும் அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக பார்க்கும் பேரன்பு கொண்டவர்கள். சமநோக்கு பார்வையை நமக்குள் விதைக்க முற்பட்டவர்கள் இவர்களே. அகிம்சை மற்றும் கருணை, அதாவது கொல்லாமையை சிந்தனை, சொல், செயல்
மூன்றினாலும் எந்த ஒரு சிறிய உயிருக்கும் துன்பம் தராமல் இருப்பதே இவர்களது முதன்மையான பண்பு. எல்லா உயிர்களும் அளவற்ற கருணை கொண்டு அவற்றின் மீது பிறவி துயரை போக்க வழிகாட்டுபவர்கள். மொத்தத்தில் விலங்கு பண்பிலிருந்து விலகி முழுமையான மாண்புடைய மனிதனாக மாறுவது எப்படி போன்ற வழிகாட்டுதலை நமக்காக போதித்தவர்கள். அப்பண்பாளர்களைத்தான் சமணம் மூல நாயகராக நிலைநிறுத்தி போற்றி வணங்குகிறது. இவர்கள் யாருக்கும் சாபமோ அல்லது வரமோ அவர்கள் தருவதே இல்லை. மக்களுக்கு நல்வழி காட்டுவது மட்டுமே இவர்களது இயல்பு. அதற்காக பல வழியிலும் பலனையோ வழிபாட்டையோ இவர்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை. எவ்வகை சுயநல ஆசையும் இன்றி இயற்கை வளங்களை அனைத்து உயிர்களுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கும் அறத்தை உபதேசித்தவர்கள். அதே சமயம் தீர்த்தங்கரர்கள் என்பவர் கடவுளாக கருதப்படும் அவதாரங்களும் அல்ல. மாறாக நம்மை போன்ற மனிதராக பிறந்து தன் கடுமையான முயற்சியினால் துன்ப காரணிகளை வென்று எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற ஆனந்தம் ஆகியவற்றை அடைந்த ஆன்மீக சாதனையாளர்கள் ஆவார்கள். இவர்களே மக்களுக்கு உதாரண புருஷர்களாக ஏற்றுக்கொள்ளும் தகுதியை பெற்றவர்கள். அப்பண்பினரை போற்றவே சமணர் ஆலயங்கள் உருவாக்கம் பெற்றன. உயிர்களின் தலைவனாகும் தகுதியுடையவர் தீர்த்தங்கரர் எனும் இறைவர்கள் சமணத்தில் 24 ஆவர். அவர்களில் ஒருவரை மூலஸ்தானம் என்ற கருவறையிலே நிறுவி வணங்குகிறார்கள் சமணர்கள் இன்றும். அவரை போற்றி துதிப்பாட அவர் வழி நடந்து ஒரு நாள் அவரைப் போலவே மனித பண்புகளை நாமும் பெறுவோம் என்பது நிச்சயம். அப்பண்புகளே பிறவி பெருங்கடலை கடக்க வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையே இங்கு பக்திக்கான நோக்கமாகும். சுருக்கமாக சமணர் ஆலய உருவாக்கம் எதற்காக எனின், தொழுபவன் தொழத்தக்கவனாக உயர்வதே தொழுவதின் நோக்கம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயங்களில் தெய்வீக குணங்கள் அல்லது சக்திகளை வெளிப்படுத்தும் மேலும் சில தெய்வங்களையும் சாசன தேவியரையும் அடுத்த நிலை கருவறையில் நிறுவி சன்னதிகளை கட்டுவதும் திராவிட நாட்டில் வழக்கமாக இருந்து வருகிறது. இவர்கள் தீர்த்தங்கரர்கள் வழித்தடத்தில் ஒருவர் பயணிக்கும் போதும் எதிர்ப்படும் இடர்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அளிப்பதாக சமணம் இவர்களையும் போற்றுகிறது. இந்த சமண ஆலயத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் சமணர் போற்றும் முழுதுணர் ஞானம் பெற்ற இறைவர்களுக்கான தீர்த்தங்கரர்கள் 24 ஒருவரை கருவறையில் வேதிகை என்னும் பூசை செய்யும் மேடையில் கற்சிலையாக வடித்து நிறுவியிருப்பார்கள். தெய்வ உருவ சிலையை நிறுவிய பின் கருவறை சன்னிதானம் என்றும் அழைப்பார்கள். வழமையாக இருகால பூஜைகள் அங்கும் நடந்தேறும். கருவறை உருவாக்கும் தீர்த்தங்கரர் அறவுரை மண்டப மேடையிலே அமர்ந்து அறவுரை வழங்குவது போன்ற உள்ளார்ந்த அர்த்தத்தில் அமைக்கப்படுவது இதன் சிறப்பாகும். இங்கே பாரதத்தில் உள்ள சமண ஆலயங்கள் பிரதானமாக 3 வகை கட்டமைப்பை கொண்டிருக்கின்றன. திராவிட, நாகர, வேசர என்ற ஆலய கட்டிட அமைப்புகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன. திராவிடம் என்பது இந்திய துணைக்கட்டத்தின் தென்பகுதி, குறிப்பாக இந்த விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதி திராவிட தேசம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழை வடமொழியாளர்கள் கூறும்போது திரமிழ என்று கூறி மருவி திராவிட என்ற மருவியதையாக பல அறிஞர்கள் உரைக்கின்றார்கள். கால்டுவெல் என்ற மொழியியலாளர் தனது ஆராய்ச்சியின் மூலம் தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகள் வடமொழியான சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்ட ஒரு தனி மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று நிரூபித்தார். இம்மொழி குடும்பத்திற்கு அவர் திராவிட மொழி குடும்பம் என்று பெயரிட்டார். அதனால் இங்குள்ள மொழி, கலாச்சாரம் போன்றவை திராவிட கலாச்சாரம் என்ற அடிப்படையில் தனித்துவமாக திகழ்கிறது. இதன் அடிப்படையில் ஆலயத்திற்கான கட்டமைப்பையும் வரையறை செய்திருக்கிறார்கள். இவை திராவிட ஆலய கட்டமைப்பு என்றே அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கட்டப்பட்ட அனைத்து சமண ஆலயங்களும் திராவிட ஆலய கட்டமைப்பு கூறுகளையே கொண்டதாக வடிவமைத்துள்ளனர் என்பது ஒரு சிறப்பான ஒற்றுமையாகும். குறிப்பாக அனைத்திலுமே திகம்பர மரபினர் பூசை வழிபாட்டு முறையே கடைபிடிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்மை காலத்தில் நகரங்களில் இடப்பற்றாக்குறையினாலே
கிரக ஆலயங்கள் போலவும் கட்டத் துவங்கியுள்ளதையும் நாம் ஆங்காங்கே காணவும் முடிகிறது. பொதுவாக அருகர் ஆலயங்களிலே உள்நாழி அப்படின்னு சொல்லக்கூடிய கருவறை, கற்பக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு பூஜை செய்பவரை தவிர எவருக்கும் அனுமதி இல்லை. அது ஒரு பிரைவேட் ஹோலிஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லலாம். நோ அட்மிஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அப்படி தான் முற்காலத்திலிருந்து விதி இருந்து வருகிறது. அந்த கருவறை தரைத்தளத்திற்கு கீழே, அந்த வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கருவறையினுடைய பின்பகுதி. தரைத்தளத்துக்கு கீழே ஆதிட்டானம் அப்படின்னு பேர். அந்த உள்ள கருவறை என்ன தரைத்தளத்துக்கு வெளிப்பக்கத்தில் அந்த மட்டத்திலேருந்து அதிட்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிட்டானத்தை அப்படி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தனித்தனியான ஒரு உறுப்புகள் அப்படிலாம் அதில் இருக்கின்றன. அதில் உபபீடம் அகலமாக அமைத்திருப்பார்கள். அடியில் இருக்கக்கூடியது இது. அதன் மேலே அது தரைத்தளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். இதில் ஜகதி, பட்டி, கம்பு, குமுதம், கண்டம், பத்மம் இப்படின்லாம் அந்த கருவறையின் வெளிப்புற சுவற்றிலே 3 பக்கத்திலும் அலங்காரமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதில் எதுவும் ஒரு கிராக் வராமல், ஒரு தெறிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தரைத்தளத்தில் அதிட்டானத்தில் இந்த மாதிரி உறுப்புகளைகளையும் அந்த சுற்றிலும் அமைத்திருப்பார்கள். 3 பக்கத்துலையுமே நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சில வகை இந்த ஜகதி இருக்கும், கண்டிப்பாக பட்டியும் இருக்கும், குமுதம் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. அந்த மாதிரியான ஆலயத்தோட சைஸை பொறுத்து இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி அமைத்திருப்பார்கள். அடுத்ததாக நீங்கள் கருவறை தரைத்தளத்தில் உள்ளறையில் வேதிகை அப்படிங்கிற ஒரு இதை அமைச்சிருப்பாங்க. நீங்கள் அதுவும் பார்க்கலாம் எங்கே போனாலும். அந்த வேதிகை என்னும் மேடை அமைத்திருப்பார்கள். அந்த வேதிகைங்கிற மேலே அதை சுட்டி அதித்தானத்தில் மேலே பாத சுவர் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் அதில் இருக்கும். அதாவது பட்டி பட்டியாக உயரத்தில் இருக்கும். அந்த சுற்றி எல்லா இடத்துலையும் மாடம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது பக்கத்தில் உயர தூண்கள் மாதிரி இருக்கும். அந்த பாத சுவரில் அந்த தூண்கள் அரை தூண்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது அந்த அதிட்டானத்துக்கு மேல் பக்கம் உள்ள பகுதி, சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதை பிரஸ்தரம் அப்படிங்கிற தோல் பகுதிக்கு வந்துடும். அந்த தோல் பகுதியில் ஒரு பீம் மாதிரி போட்டிருப்பாங்க, அது ஒரு தளம் என்று சொல்லலாம். அங்கே சன்ஷேடு மாதிரி ஒரு கொடுங்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அந்த இடத்துல காணப்படும். நீங்கள் எல்லா ஆலயத்துலேயுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமணர் ஆலயங்களில் நாம் கண்டிப்பாக இந்த கட்டமைப்பு இருக்கும். அந்த தோள் தளத்திற்கு மேலே விமானம் கட்டமைப்பு தொடங்கும். பின்னாடி கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய விமான கட்டமைப்பு அதுக்கு மேலே தான் துவங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த கோபுர அமைப்பு, இதை கோபுரம்னு நம்ம யாரும் சொல்கிறதில்ல. அதை கருவறைக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் கோபுரம் அல்ல, அது விமானம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விமானம் 4 பட்டை கூம்பு வடிவில் துவக்கப்பட்டிருக்கும். அது அடிப்பகுதியில் 4 பட்டை கூம்பு வடிவத்தில் துவக்கப்பட்டு கழுத்து போன்ற தளத்திலே கோள வடிவமும் அதுக்கு மேலே இருக்கும். அந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டூம் ஷேப் இருக்கும். அதுக்கு கீழே அந்த கோள வடிவம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கோள வடிவம் அதற்கு மேலே கூரான கலசத்துடன் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கூம்பு வடிவத்தில் நாம் எது கீழே வைத்தாலும், எந்த ஒரு கற்சிலையை வைத்தாலும் அதன் சக்தி நிலை அழிவில்லாமல் இருக்கும் என்ற பிரதிபலிப்பை, அறிவியல் உண்மையை அடக்கியது இந்த கட்டுமானம். அந்த கருவறைங்கிற கட்டுமானமும் அந்த மேலே இருக்கக்கூடிய விமானமும். இந்த கருவறை சுவருக்கு மேலுள்ள பிரஸ்தரம், அந்த தோல் பகுதி என்று சொல்லுகிறோமே, அந்த தோல் பகுதிக்கு 4 பட்டை கூம்பு வடிவ விமானமும் பல அடுக்கு தளங்களும் அமைப்பது உண்டு. அதேமாதிரி தளங்கள் நிறையா அமைத்து கொண்டே போவாங்க. எப்படின்னு சொன்னால், ஏக தளம்னா ஒரு தளம் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் 2 தளம், 3 தளம், 4 தளம் அப்படின்னு தளங்களை கூட்டிக் கொண்டே சென்று உயரத்தை கூட்டுவார்கள் அந்த விமானத்திற்கு. அந்த கருவறையோட செவ்வக வடிவம் கீழே எப்படி இருக்கிறதோ அது பெருசாக போக போக அடுக்குகளை கூட்டிக் கொண்டே அமைத்து கொண்டு செல்வார்கள். அதில் மேலே வெளிப்பக்கம் அலங்காரமாக இருக்கக்கூடியதுக்காக ஒரு கூடம் போன்ற ஒரு விமானத்தை மாதிரி குட்டியாக இருக்கும். அதுக்கு பேர் கர்ணகூடம். அது பக்கத்திலேயே ஒன்று சாலை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா அழகிய கட்டமைப்புகள் ஒன்று ஒவ்வொரு தளங்களையும் உருவாக்கி கடைசி அடுக்கில் கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லி வரும். அதை கிரீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழுத்து பகுதிக்கு மேலே சிகரம்னா கோள வடிவம் அதற்கு மேலே உருவாக்கம் பெற்று ஸ்தூபி அப்படிங்கிற கலசத்தில், அந்த கலசம் இருக்கிற பகுதிக்கு பேர் ஸ்தூபி அப்படின்று அந்த திராவிட பாரம்பரிய கட்டமைப்பிலே அப்படி தான் சொல்லப்படுகிறது. அது சுதையிலும் இருக்கலாம் அந்த கலசம். உலோகத்தில் பெரும்பாலும் இப்போல்லாம் நாவடேஸ் உலோகத்தில் வைக்கிறாங்க. அதில்
தங்க கில்ட்டெல்லாம் கொடுத்து கூட போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு அடுக்கிலும் பெரிய சிறிய அளவில் நாசி அப்படிங்கிற ஒரு அழகான விசிறி மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் பார்க்கலாம். எங்கே இருந்தாலும் அந்த மேல் டாப்லலாம் இருக்கும், கீழே இருக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். அந்த மகாநாசிமா, கீழே இருக்கலாம் சின்ன நாசிகள், அல்பநாசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வேலைப்பாடுகள்லாம் செய்யப்பட்டு வர்ணம் பூசி காணும்போது விமானம் அழகாக காட்சி அளிக்கும். அது சக்தி நிலையை உள்ளே மொத்தமாக அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அந்த கருவறை அப்படிங்கக்கூடிய அந்த உள்நாழி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் தெய்வ உருவங்களையும் கோபுரம் தாங்கி பொம்மைகளையும் மேலே இருக்கிற விமானத்தில் உச்சி தளத்தில் 4 புறமும் மூலவரின் சின்னங்களுக்கான எருது, சிங்கம், இது மாதிரி 4 மூலையிலையும் அமைத்திருப்பார்கள். நீங்கள் அதை பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த எந்த தீர்த்தங்கரோ அவருடைய லாஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அலையாள அந்த விமானத்துக்கு மேலே அந்த விலங்கை வடிவமைப்பதும் இதனுடைய சிறப்பு. சில இடத்துல இருக்காது. கருவறையை இணைக்கும் ஒரு பகுதி அடுத்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு இதுலேயும் கருவறையை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியும் நாம் பார்க்கலாம். அந்த பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மண்டபங்கள் வரிசையாக வரும். அதை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை உள்பக்கம் நீங்கள் கருவறைக்கு போனால் அதை பேசேஜாக வச்சுருப்பாங்க. அந்த பேசேஜ் இல்லாமல் பெரும்பாலும் எந்த புராதன ஆலயங்களும் இருக்காது. அது கருவறையும் அடுத்த மண்டபத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அதுக்கு பேர் நடைபாதை அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய ஆலயங்களை இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா நடைய சாத்தியாச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது, ஆலயத்தை கொஞ்சம் நேரத்தில் மூடிடுவாங்கன்னு அர்த்தம். நடைய சாத்தியாச்சுன்னா நம்ம கொஞ்ச நேரத்தில் பக்தர்கள்லாம் வெளியில் வந்துடணும், மெயின் டோரையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பேர் இடைநாழி. இந்த பேசேஜ் இல்லாத பழைய திராவிட பாரம்பரிய ஆலயங்களே எங்கேயுமே இருக்காது. இப்போ நம்முடைய சொல்லலாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க. இந்த நடைங்கிறது இல்லாமல் அதுக்கு மண்டபத்தை இணைக்கும் பகுதி. இந்த கட்டமைப்பு தொன்மையான ஆலயங்களில் கண்டிப்பாக இருக்கும். இந்த கருவறையை சுற்றி அந்த கருவறையை சுற்றியே அந்த நடைபாதையோடையே ஒரு செட்டப் போடுவாங்க. சில இடத்துல மட்டும் அந்த கட்டமைப்பு இருக்கும். அது உள் பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில ஆலயங்களில் இருக்குது. அதை நம்ம போய் பார்த்தா நம்ம கரந்தையில் இருக்கிறது, அருங்குளம்ங்கிற ஒரு ஜினாலயத்தில் இருக்குது. இதெல்லாம் உள் பிரகாரம் இருக்கும். அதெல்லாம் அந்த நடையோடு சேர்ந்துருக்கும். ஆக்சுவலாக அந்த இடைநாழி அப்படிங்கிற இதோடு சேர்ந்துருக்கும். அந்த உள்நாழிக்கு முன்பாக அந்த இடைநாழி, அதற்கு முன்பாக அர்த்த மண்டபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு காணப்படும். நீங்கள் பெரும்பாலும் எல்லா ஜனாலயங்கள் எந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அர்த்த மண்டபம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. அங்கே தான் ஒரு மேடை அமைத்து அங்கே தான் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த உலோக மூர்த்தியோ இல்லை கல் மூர்த்தியோ வச்சுருப்பாங்க. அதுக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அந்த அர்த்த மண்டபத்தில் ஒரு பிரார்த்தனை மேடை இருக்கும், ஒரு அபிஷேக மேடை. அது கோமுகம் என்ற அமைப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. அதற்கு முன்னாடி முகமண்டபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த முகமண்டபம், இந்த அர்த்த மண்டபம் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உள்பக்கம் மண்டபம் போல் உள்கட்டில் அதுக்கு கால்கள் இருக்கும். மண்டபம்னு சொன்னால் சுற்றி எல்லாமே கால் வடிவத்தில் இருக்கும். ஓப்பனிங்காக இருந்தால் மண்டபம். உள் பகுதியில் மட்டும், உள்தட்டில் மட்டும் வரிசையாக கால்கள் இருந்ததுன்னா அதுக்கு சைடில் இருக்கிறதுல கால்கள் இருக்காது, சுவரையே வைத்து மூடியிருப்பார்கள். அதனால் அர்த்தம்னா பாதி மண்டபம் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்த மண்டபத்தில் தான் முக்கியமான அந்த பூஜைகள் போக்குவரத்துலாம் அங்கே தான் நடக்கும். அதற்குள்ளே கொஞ்சம் நல்லா தூய்மையாக குளிச்சுட்டு இருக்கிறவங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கிறது. அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருந்து கொண்டு இருக்கிறது. முகமண்டபங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம். அது சைடு 2 பக்கமும் பக்க சுவர்கள் இருக்காது. எல்லா பக்கத்துலையும் 4 பக்கமும் உங்களுக்கு அங்கே மண்டப தூண்கள் இருக்கும். அந்த மேலே போதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் நன்றாக தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் பெருங்காலம் 16 கால் வைத்து அமைப்பார்கள் அந்த மண்டபங்களை. அது 16 கால் இருக்கும். நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் 4 கால் தெரியும், 4 திசையிலையும். ஆனால் அது 4 கால் மண்டபம்னு பழைய விதிகளில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் 16 கால்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி அந்த முகமண்டபமும் அமைத்திருப்பார்கள். சில சமயத்தில் இப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த முகமண்டபம் அப்படிங்கிறத கொஞ்சம் உபயோகத்துக்காக கொஞ்சம் அதை அடைச்சி சுவர் வச்சுருக்காங்க பிற்காலத்தில். அது அந்த காலும் இருக்கும், அந்த சுவர் அந்த கால் அடிச்சுவட்டோட அந்த சுவரை அடைச்சிருப்பாங்க, அடைப்பு சுவராக இருக்கும். அது சில ஆலயங்களில் போக போக பிற்காலத்தில் செஞ்ச அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடுத்த காலகட்டத்தில் தம்ப உபயோகித்து தந்தாப்புல அதை மறைப்போ என்னவோ செய்து கொண்டே வருவார்கள். அந்த
அமைப்பு இருக்க அந்த அர்த்த மண்டபம் இதுக்கெல்லாம் வெளியில் அந்த ஆலயம் சுற்றுப்பாதையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்புக்கு வெளியிலே அப்படின்னு சொல்லி பார்த்தா திருச்சுற்று அப்படிங்கிற விஷயம் வரும். இந்த அர்த்த மண்டபத்துக்கு வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சன்னதியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் முகமண்டபம், முகமண்டபத்துக்கு அடுத்த முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பெரும்பாலும் மானஸ்தம்பம் அந்த இடத்துல இருக்கும். அந்த மானஸ்தம்பம், அதுக்கு முன்னாடி பலிபீடம், இதெல்லாம் எல்லா ஆலயங்களிலுமே இருக்கும். எங்கெங்கெல்லாம் திருவிழா உற்சவங்கள் நடக்கிறதும் அங்கே ஒரு கொடிமரமும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மானஸ்தம்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பெரும்பாலும் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமணர் ஆலயங்களிலும் நீங்கள் காணலாம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லையே அந்த மானஸ்தம்பத்தை நிறுவியிருக்கிறார்கள். அந்த மானஸ்தம்பத்தை நிறுவனத்துக்கு அப்புறம் முகமண்டபத்தும் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் அந்த முகமண்டபத்தில் ஒரு துளையை போட்டு அந்த இதை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அதை பார்த்தா தெரியுது. அப்படி தான். ஏன்னா இதனுடைய காலம் வேறு, அது ஒரு காலம் வேறு அப்படிங்கிறது நன்றாக அந்த கட்டமைப்பை பார்த்தாலே தெரிகிறது. அந்த மாதிரி அந்த பலிபீடம், கொடிமரம், இது தெய்வீக அம்சங்களுடன் அவற்றை சுற்றி பல தெய்வங்களுக்கான சிற்றாலயங்கள், சின்ன சின்ன சன்னதிகள் அங்கங்கே இருக்கும். விமானங்களுடன் அமைத்திருப்பார்கள். அது அடுத்த வட்டத்தில் இருக்கும். அந்த திருச்சுற்றுப்பாதை சுவர் இருக்கும். அதுக்கப்புறம் மதிர்ச்சுவர் அதை சுற்றி இருக்கும். இந்த முன்பகுதியிலே நுழைவாயில் அப்படிங்கிறது குடவரை அப்படின்னு சொல்கிறது. பெரும்பாலும் அது மலைப்பிரதேசத்தில் மலைகளை குடைந்து உள்ளே வைத்திருப்பார்கள் நுழைவாயில். அது குடவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அங்கே செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதன் மேலே சில தலங்களில் மட்டும் சில சமணர் ஆலயங்களில் ராஜகோபுரமும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆலயங்கள் பெரும்பாலும் கீழ்த்திசை நோக்கியே அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாம் காணலாம். இது விதிவிலக்குகளும் இருக்குது. வேறு திசை நோக்கிய ஆலயங்களும் இருக்கின்றன. ஏன்னா மூலவராகிய அருகர் அணியாத அழகர், எந்த ஒரு ஆடையும் அணியாமல் இருப்பவர். அவருக்கு திசை ஆடையாக அழிந்ததாக ஒரு இலக்கணம் இருக்கிறது. அதனால் அவர் எந்த பக்கம் வேணாலும் நிற்கலாம். அதனால் அந்த இடவசதியை பொறுத்து அதனுடைய ஆலய தோற்றம் கிழக்கவும் இருக்கலாம், மேற்கவும் இருக்கலாம். அந்த மாதிரி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு திராவிட கலையிலே, நம்மளுடைய ஆலய கட்டமைப்பு கலையிலே சமணர் ஆலயங்கள் அனைத்துமே அப்படி தான் இருக்கின்றன. இதில் சமணர் ஆலயங்கள் அனைத்துமே பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. காரணம், தமிழ் வழியாக அறிவின் வளர்ச்சிக்கான அனைத்து அம்சங்களும் இந்த அறம் சிறக்க 2000 ஆண்டுகளாக கற்பிக்கப்பட்டு வந்துள்ளன இந்த ஆலயங்களிலெல்லாம். இப்போ எல்லா இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதே போல் ஒரு இது கற்பிக்கப்பட்டு வந்துள்ள ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தமிழ் மொழி உருவாக்கத்திற்கான மிக பழமையான பல காப்பியங்கள், இலக்கியங்கள், நீதி நூல்கள், இலக்கண நூல்கள், ஜோதிட வானசாஸ்திரம் மற்றும் தர்க்க நூல்களும் இவ்வாலயத்திலே கற்பிக்கப்பட்டு பின் குருவினுடைய அனுமதியுடன் வரி வடிவம் பெற்றிருக்கின்றன என்று தான் சொல்லலாம். அது குகை ஆலயமாக இருந்தது, பிற்காலத்தில் கட்டட அமைப்பிலே வந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பள்ளி அப்படிங்கிற பெயரை அதற்கு வைத்திருக்கிறார்கள். கடவுள் வாழ்த்தான பாயிரத்திலே இவ்வாலய இறைவனை போற்றி பாடி துவக்கப்பட்டதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கட்டட கோயில்களில் என்னென்ன நூல்கள் காப்பியங்களோ எது வந்ததோ மேருமந்திர புராணத்திலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மூலவரை பாடி துவக்கப்பட்ட பாடல்களாக பாயிரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பகுதியாக தமிழகத்திலே தொண்டை மண்டலத்தை சார்ந்த தென்னார்காடு மாவட்டம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து திண்டிவனத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தெற்கில் உள்ள சமணத்தலமாகிய கீழ் இடையாளத்தை பற்றிய வரலாற்றினை நாம் அறிய முற்படுவோம். கீழ் இடையாளம் ஒரு ரிஷபநாதர் கோயில். அது ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய முதல் தீர்த்தங்கரருக்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு தான் சொல்லணும். இது 15ஆம் நூற்றாண்டில் கோயில் தோற்றுவிக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் அதை வரையறை செய்திருக்கிறார்கள். அப்போது ஆட்சி செய்த அரசர் பலர் தானங்களை அளித்து சிறப்பு செய்ததாகவும் செவிவழி செய்தியும் அங்கே நிலவுகிறது. முதலாவது தீர்த்தங்கராகிய ரிஷபநாதருக்கு கோயில் அர்ப்பணிக்கப்பட்ட நிலையிலே திராவிட பாரம்பரிய ஆலய கட்டுமான கலை அம்சங்களை கொண்டு இவ்வாலயம் இன்றளவும் சமணத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. தற்போது இந்த கோயில் கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், முகமண்டபம், பிரம்மதேவர் கருவறை,
முதலியவற்றை கொண்டு விளங்குகிறது. ஆரம்ப காலத்தில் கருவறையும் அர்த்த மண்டபத்தினையும் கொண்டு இலங்கிய இந்த கோயில் பின்னர் அந்தந்த ஆட்சியர் காலத்தில் விரிவாக்கம் பெற்று மகாமண்டபம், முகமண்டபம் ஆகியவற்றை கட்டியிருக்கிறார்கள் என்பதை அதை பார்த்தாலே தெரிகிறது. 1944ஆம் ஆண்டு இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய மண்டபங்கள் இணைக்கப்பெற்றும் வந்திருக்கின்றன. சில சைடெல்லாம் அழைச்சி இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல முறை திருப்பணிகள் நிகழ்ந்திருப்பதனால இந்த கோயிலின் பண்டைய கலைப்பாணி முற்றிலும் மாற்றப்பட்டிருப்பதை நாம் காணலாம். எடுத்துக்காட்டாக திருச்சுற்றில் இருந்த மன தூய்மை கம்பம் முகமண்டபத்தில் துளையிட்டு சொருகப்பட்ட நிலையிலே புதுமையாக காட்சியளிக்கிறது. இந்த மானஸ்தம்பம் ஏறத்தாழ் 35 அடி உயரம் உள்ள ஒற்றை கல்லினால் ஆனதாகும். இதன் அடிப்படையிலே இதன் அடிப்பகுதியில் அதனுடைய பீடத்தில் அப்பாண்டை நயினார் அப்படிங்கிறவர் அந்த மானஸ்தம்பத்தை நிறுவிய செய்தி பொறிக்கப்பட்டுள்ளதும் அதன் சிறப்பாகும். கோயில் பிரகாரத்தின் வடக்கு சுவரை ஒட்டி 3 சிறிய அறைகள் காணப்படுகின்றன. அதாவது அந்த 2 பக்கமும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மண்டபங்கள் அமைச்சிருப்பாங்க. சாந்தி மண்டபம்னு சொல்லுவாங்க, கலச மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மண்டபங்கள் இங்கே கலச மண்டபத்துக்கு பக்கத்தில் அந்த சுவரை ஒற்றி 3 அறைகள் காணப்படுகின்றன. இதில் முனிவாசம் என்று அழைப்பார்கள். அந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு அறைகள் இருக்கிற இடத்துல திருப்பருத்தி குன்றத்துலேயும் அது மாதிரி முனிவாசம் இருக்கக்கூடிய அறைகள் இருக்கின்றன. இங்கு சமண சமய சான்றோர் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் 3 உறைந்து தவநெறி போற்றியதாக கூறப்படுகிறது. தவ ஒழுக்கத்தோடு அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் சில ஆண்டுகள். மிக்கவாறும் இங்கு மல்லிசேன முனீஸ்வரர் அப்படிங்கிறவரும் வாமனாச்சாரியார் அப்படிங்கிறவரும் விமலஜன தேவரும் தவநெறி பூண்டு ஒழுகியதாக சில ஆண்டுகள் அங்கே தங்கியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது புலனாகிறது. இதனை இத்தலத்தினுள்ள கல்வெட்டுகள் மறைமுகமாக உணர்த்துவையாக திகழ்கின்றன. அங்குள்ள கல்வெட்டுகளும் அதற்காக சான்றாக அங்கே இருக்கின்றன. இங்குள்ள கோயில் உள்ள பலிபீடத்தில் இடையாளத்தை சார்ந்த ஜினதேவர் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு செய்தி பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பலிபீடத்தை இடையாளத்தை சார்ந்த ஜனதேவர் அமைக்க வழிகோலினார் அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது. அதனால் இந்த 16ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருந்த இந்த குறிப்பிடப்படும் ஜனதேவரும் பின்னர் காலத்திலே சித்தர் பாறைன்னு ஒன்று வெளியில் இருக்குது, வர்ற வழியிலேயே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாசனம் இருக்கிறது. அதுலேயும் விமல ஜனதேவர் ஒருவரே ஆவர் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே தான் கோயிலின் முனிவாசம் எனப்படும் இந்த கருவறை 3ல் 1 விமல ஜனதேவருக்கும் எஞ்சியவை மல்லிசீன முனீஸ்வரருக்கும் வாமனாச்சாரியாருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இங்கு வாழ்ந்த 3வரும் பின்னாளில் காஞ்சிபுரம் திருப்பருத்தி குன்றத்தில் முடிபெயர்ந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து சென்றிருக்க. வந்து குந்தவை நாச்சியார் கட்டிய கோயில்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் தான் அந்த 2 மல்லிசேனாச்சாரியார் வாமனாச்சாரியார் 2 பேரும் வாழ்ந்ததாக இங்கே கல்வெட்டுகள் இருக்குது. அவங்க வந்து அதுக்கு உண்டான அந்த இது பேர் என்னென்னா சித்தாந்தம், அந்த இதுக்கு சித்தாந்த சுவடி ஓலைச்சுவடி இங்கேருந்து தான் மூடுபத்திரைக்கு போனதாக சொல்லப்படுது. அது ஒரு கூடுமான வரைக்கும் அவங்க இடையாளத்தில் இருந்து வந்தாங்கன்னா அவங்கள மிகப்பெரிய அளவில் மதித்தாங்க. சித்தாந்தம் அங்கேருந்து வந்தது அப்படின்ற ஒரு செய்தி. அதுதான் அங்கே வந்து மல்லிசேன அவர் தான் அந்த மேருமந்திர புராணத்தை எழுதிய ஆசிரியரோட மேருமந்திர புராணத்தோட ஆசிரியர் இங்கே தான் பிறந்தார். இங்கே இருக்கிற அந்த குடவர இதில் தான் அங்கே தவம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா நீங்கள்? அந்த பாதம் பாருங்கள், அவங்களோட பாதம் இருந்திருக்குது. ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்பொழுது ஊர் பூரா ஒரு பெரிய மழை, ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒதுங்கி நிற்கிறாரு மழைக்காக. ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் மட்டும் தண்ணியே படலை. என்னடா இது, அவ்வளோ எல்லா மரங்களும் எல்லா இடங்களும் ஒழுகுது, இவ்வளோ பெரிய மழையில் இந்த இடம் மட்டும் நனையாமல் இருக்குதுன்னு மேலே நிமிந்து பார்க்குறாரு. ஒரு பெரிய தகதகன்னு ஒரு பெட்டி வந்து ஒரு பிரகாசிச்சிருக்கு.
அவர் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு அப்போ இங்கே இருந்த சமணர்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு, இவங்க மேலதாளத்தோடு போய் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வைத்திருக்கிறாங்க. கோயிலில் வச்சு சுற்றிக்கின்னு வரும்பொழுது அது பறந்து போயிடுது. அது வந்து அந்த இது அசிரீரி மூலமாக இங்கே வந்து இது பாதுகாப்பு கிடையாது, இந்த ஊரில் வந்து சமணம் வந்து அவ்வளோவா இல்லாமல் போயிடுது, அதனால் இது நல்ல இடத்துல நம்ம இதை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக தெரியல. இங்கேருந்து யாராவது அங்கே எடுத்து போய் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பரம்பரையாக வந்துட்டு இருக்க கதைகள் தான். ஆனால் வந்து அதுக்குண்டான இது வந்து மூடுபத்திரையில் இருக்குது. அங்கே அவங்க 2 பேர் வாழ்ந்ததுக்கான பாதச்சுவடுகள் அங்கே இருக்குது. அங்கே வந்து ஒரு அதை வேற என்னென்ன இருக்குது, ஒரு கமண்டலம் 2 புஞ்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது போய் பாருங்க, அதை எடுத்துக்கங்க. அதுக்கு பக்கத்தில் அது பக்கத்துலேயே விமல ஜினதேவர்னு ஒரு பாதம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஏரி உள்ள ஒரு கட்டடம் மாதிரி கட்டியிருக்காங்க. கட்டடம் கட்டி இருக்கிறது தனி. ஏரி உள்ள விமல ஜினதேவர்னு ஏரி இறங்கி போகணுமா? இறங்கி பாத மாதிரி இருக்குது. அது போக முடியுமா? சவுக்கெல்லாம் வெட்டிட்டாங்க. நானே உங்கள்கிட்ட சொல்லலாம் நினைச்சேன். சவுக்கை வெட்டிட்டாங்க, அதோட போய் பார்க்கலாம். அது விமல ஜினதேவர் அது இருக்குதுங்க. அது இல்லாமல் அதுக்கு கீழேயே வந்து சோழர் நிலமளந்த கோவில் ஒரு ஏரி அந்த பாதையிலே நீட்டாக ஒரு கோடு. அது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டாக அதை அவங்க பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க இது என்ன விஷயம்னா. ஸோ இந்த இப்போ ஒரு கல்வெட்டு இங்கே கிடச்சிது. இதை வந்து சோழர் ஆட்சியில் இருந்ததுன்றதுக்கு, சோழர் ஆட்சியில் அந்த முதலாம் சோழன் இருக்கார் இல்லைங்களா, ஆதித்ய சோழனா, அவரோட பீரியட்ல அந்த சுங்கம் வசூலிச்சு தான் இந்த நம்ம எதிர்க்கிறது ஒரு கல்வெட்டு. சமஸ்கிருதம் வர தெரியுங்களா? தெரியாது. இங்கே ஒன்று இருக்குது. தமிழில் இல்லை, வட்டெழுத்து. அது சமஸ்கிருதம் கிடையாது. வட்டெழுத்துனா அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த ஊர் வந்து மிக தொன்மையான ஊர். இந்த இங்கே இருக்கிற சுற்றுப்புறங்களில் இருக்கிற நிறைய ஊர்களுக்கு இது வந்து மாவட்டத்தில் பெரம்பலூர் கோயிலுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தாமூர் கோயில் பெரம்பலூர் அந்த தொன்மை வாய்ந்தது, அந்த அளவுக்குள்ள தொன்மை வாய்ந்தது. இதுதான் நமக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அதே மாதிரி இது இருக்கு பாருங்க, எல்லா கோவிலையும் வெளியில இருக்கும். ஆமாம், மானஸ்தம்பம் உள்ளே வச்சு கட்டியிருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல். இது மானசமும் முதல்ல இருந்திருக்கும். அடுத்து இந்த மண்டபம் அப்புறம் பிற்காலத்தில் யாரோ கட்டியிருக்காங்க. அதனால அது முகமண்டபம் அதோட முடிஞ்சிடுச்சு. பிற்காலத்தில் அப்புறம் சேர்த்துருக்காங்க. அதான் அதோட சேர்த்துருக்காங்க. இது வாட்டம் மாறி இருக்குல்ல, அதனால இதுக்கு மட்டும் ஓட்டையை போட்டு அந்த முகமண்டபம் கட்டிக்கும்போது சேர்த்து போட்டிருக்காங்க. பிற்காலத்தில் வந்தது தான். அது போக அந்த இது கல் எல்லாமே ரொம்ப பழசு. இது அதுக்கப்புறம் உள்ளது இல்லைங்க. அது உள்ள பாருங்களேன், அந்த சிம்பிள் எல்லாமே இருக்கு. மீன் சிம்பிள் என்னத்துக்கு குறிக்குது ஐடியா இருக்கா? மீன் அந்த பாம்பு வந்து இது சோழர்கள் காலம்னா அவங்களுக்கு புலிச்சின்னம் தானேம்மா? இல்லை இது பாண்டியர் காலம் தான். பாண்டியர் இது வரைக்கும் ஆண்டிருக்காங்க. இதெல்லாம் ஆண்டிருக்காங்க. அவங்க அடுத்து பின்னால வந்து சோழர்கள் திருப்பி வந்துருக்காங்க. இவங்க தான் மாறி மாறி போரிட்டு அந்த கிரகணம் பிடிக்கிற மாதிரி ஒரு பாம்பு அது போட்டிருக்காங்க பாருங்க. பாம்பு வந்து கிரகணம் அந்த மேலே இருக்கு. அதெல்லாம் என்னன்றது எங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லிட்டு போகல. சரிங்க. இது நிறைய இடத்துல இருக்கு. இது வந்து அந்த தொண்டிக்கு பக்கத்தில் கூட ஒரு கோயில் இருக்கு. தொண்டின்னு ஒரு இடம் இருக்கு. அது ஈசிஆர் ரோட்டில் கடைசியாக திருச்செந்தூர் போகிற ரோட்டில் தொண்டின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி 2 மீன் பாம்பு அதெல்லாமும் இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து அந்த சேர சோழ பாண்டியர்கள் ஆளுமையில் இருக்கிற இடம்லாம் என்னென்னங்கிறது மாதிரி போட்டுருக்கோம். ஓகே சார். இப்போ தற்போது அந்த கூரை தளத்திலே இந்த அடையாளம் பொறிக்கப்பட்டிருப்பதாக அவர் காட்டினார்கள். இது வந்து இந்த அடையாளம் பொறிச்சிருந்தனா அங்கே கணியர் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துள்ளார்கள் அப்படிங்கிறது பொருள். இந்த ஜோதிடக்கலையிலே வல்லுநர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த முனிவர்களில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு கணியர் இருந்திருக்கணும் அப்படிங்கிற இந்த வரலாறு. இந்த 18ஆம் நூற்றாண்டில் பார்த்துட்டோம். பத்மநந்தி படாரகர் இருந்திருக்கிறாரு, ஞானசாகர் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு வேளை ஞானசாகருங்கிற ஒரு கணியராக இருந்திருக்கலாம். நாள் கோள் அப்படின்னு நம்ம இந்த ராசி இருக்கிறது, நட்சத்திரம் இருக்கிறது, அது 2 விண்மீன்கள் மாதிரி 2 மீன் வடிவத்திலே போட்டிருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. அது அந்த விண்மீன் மாதிரி இருக்கக்கூடிய இது 2மே ராசியும் நட்சத்திரத்தையும் குறிக்கக்கூடியது. இன்னொரு வட்டம் வந்து அதிலே அந்த சின்ன அந்த பிறை சந்திரன் மாதிரி எல்லோவில் தெரியும் உங்களுக்கு. அது வந்து அதில் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அந்த பௌர்ணமி அமாவாசை இது மாறி மாறி வரக்கூடியதை கணிக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு கேது பாம்புங்கிறது தான் கிரகணத்தை
அப்போ கோள்களின் அந்த அந்த வட்ட பாதையில் எப்படி செல்கிறது, அதனுடைய அளவீடுகளை சரியாக கணித்து சொல்லக்கூடிய கணியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கணியர் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. சங்க காலத்தில் கூட நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்பெற்ற புறநானூற்று பாடியவர் ஒரு கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு. அந்த பூங்குன்றம்ங்கிற அந்த கிராமத்தில் அந்த கணியனாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பொருள். அவங்கெல்லாம் புலவர்கள் தான். இதுபோல் இந்த முகமண்டபம் மானஸ்தம்பம் கட்டிய காலத்தில் வாழ்ந்த அது அவருடைய சீடர் ஞானசாகர் கூட கணியராக இருந்திருக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறத நாம் இந்த ஒரு அடையாள குறியீடை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் காணக்கூடியது, அது நாம் அந்த ஆலயத்துக்கு செல்லும் வழியிலே சித்தர்பாறை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அங்கே கல்வெட்டும் காணப்படுகிறது. அந்த கீழடையாளம் ஊரை ஒட்டி உள்ள ஏரி கரையில் அதிக உயரமில்லாத ஒரு பாறை ஒன்று நம்ம போகும்போதே அதை நம்ம பார்க்கலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதில் இந்த பாறையின் சமமான பகுதியில் வட்ட வடிவ அமைப்புள்ள 4 பாதங்கள், 2 கமலங்களும் 2 சாமரங்கள் புத்தகத்தினை தாங்கக்கூடிய ஒரு அந்த சிக்கி பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று ஒரு கோட்டு உருவமாக செதுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா அதை கிட்டக்க போய் பார்த்தா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே அந்த பள்ளத்தில் இருக்கிறது. அதை அங்கே அவங்க பாதுகாக்கிறதுக்காக சுற்றி சுவரெல்லாம் வச்சு கேட்டெல்லாம் போட்டு நன்றாக பாதுகாக்கிறார்கள். இதில் வடமொழியிலே கல்வெட்டு ஒன்றும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மல்லிசேன முனீஸ்வரரும் வாமனாச்சாரியாரும் இங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஞாபகார்த்தமாக, அடையாளமாக வணக்கம் செலுத்தும் செய்தியை இங்கே அந்த பாறையிலே பொறித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். எனவே இந்த 2 திருப்பாதங்களும் மல்லிசேன முனிவரருக்கும் வாமனாச்சாரியார் ஆகியோரின் திருவுடு வரிகளை குறிப்பதாகவும் இருப்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இதனால் இந்த கல்வெட்டுகள் கிபி 15-16ஆம் நூற்றாண்டில் வரி வடிவம் கொண்டதாகையால் இந்த 3 அறவோர்களும் கிபி 15-16 நூற்றாண்டில் இங்கே வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூடுதல் சான்று தான் இது. இந்த விமல ஜனதேவருக்கான திருவுடைகளை குறிக்கக்கூடிய வேறு ஒரு இதே போன்ற ஒரு கோட்டு உருவமும் ஒரு புடைப்பு சிற்பமும் அந்த ஏரிக்கு அருகே அடுத்த பகுதியிலே இருக்கிறது. ஒரு காட்டு பகுதியாக இருக்கிறதுனால அங்கே போக முடியல இந்த நேரத்தில். அது இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதையும் இது போல் ஒரு கட்டடம் கட்டணும்னு அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த சித்தர்பாறைக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து யுகாதி பண்டிகை நாளிலே சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது அப்படிங்கிற உண்மையையும் அவர்கள் இருவருமே நமக்கு எடுத்து கூறினார்கள். இந்த சாசனமும் ஜனதேவர் பெயரையும் குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டும் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அந்த 19ஆம் நூற்றாண்டிய வரி வடிவத்தை பெற்றுள்ளதுனால சென்ற நூற்றாண்டு இந்த மானஸ்தம்பம் நிறுவப்பட்ட போது அதற்கு கீழே அந்த கல்வெட்டும் அங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம அங்கே பார்த்தோம்னா அங்கே இன்னொரு ஒரு நீண்ட கோடு வடிவம் போல் ஒரு பள்ளம் அங்கே இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு அளவு, அதுக்கு பேர் சோழர் நில அளவை கோல் அப்படின்னு அங்கே குறிப்பிடுகிறார்கள். அதன் அடியில் ஒரு சிதைந்த கல்வெட்டும் காணப்படுது. இந்த நில அளவு எடுக்கக்கூடிய அந்த கோலை அதில் ஒரு சின்ன நீட்டமாக ஒரு கயிறோ ஏதோ ஒன்று வைத்து அதை வைத்து அளந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை அளக்கக்கூடிய அளவிலே இருந்திருக்கிறார்கள். மிக்க நன்றி.